நாகை மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் தை அமாவாசையை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் சார்லஸ் தந்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நாம இப்ப தற்போது வேதாரண்யம் கோடியக்கரை பகுதியில் இருக்கோம். இங்க இந்த மகாதேவ அமாவாசை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது என பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேற்று முதலே இங்க இந்த கடல்ல நீராடி வராங்க. ஆனால் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருவார்கள் என்று முன்னேற்பாடாக அனைத்து பாதுகாப்பு வசதிகளையும் செய்துள்ளது. குறிப்பாக மொத்தம் இங்கே உள்ள இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 3500க்கும் மேற்பட்ட 5 மாவட்டத்தை சேர்ந்த போலீசாரும் கடலோர காவல்படையை சேர்ந்த போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. நீங்கள் கூட இப்போ தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் காட்சி கடலோர காவல்படை கண்காணிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த வாகனத்தில் நாம் பயணம் செய்து கொண்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்று அதிகாலை முதலே ஒரு 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்ததாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவ வசதிகள், சுகாதார வசதிகள் என அனைத்தும் செய்து தரப்பட்டுள்ளது. இந்த கடலில் குளிப்பவர்கள் அனைத்துமே பாதுகாப்பாக அவர்கள் குளித்து செல்ல அனைத்து நடவடிக்கைகளையும் ஈடுபட்டுள்ளனர் போலீசார். அது மட்டும் இல்லாமல் இதற்காக 200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள், 3 கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வராங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசன் மற்றும் நாகை செய்தியாளர் விஷ்ணுவர்தனுடன் சார்ல்ஸ்.